திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் நாவல். உடையார் ஒரு முன்னோட்டம். அமரர் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் மூலம் பிற்கால சோழர் வரலாற்றை வெகு அழகாக தமிழர்களின் நெஞ்சத்தில் பதிய வைத்தார். அவர் போட்டுக் கொடுத்த மேடையில் அடுத்த எழுத்தாளன் தன் நாடகத்தை அரங்கேற்றுவது எளிதாகின்றது. இந்த நாவலில் ராஜராஜேஸ்வரம் என்கின்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டும் விஷயத்தை நான் மையமாக எடுத்துக்கொள்கிறேன். சோழர் கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்திருக்கிறேன். இதற்கு முன் ஸ்ரீ நீலகண்ட சாஸ்திரியாரும் ஸ்ரீ சதாசிவ பண்டரத்தாரும் எனக்கு துணை. இவர்கள் தமிழ் நாகரிகத்தை தமிழுக்கு காட்டிய தமிழர்கள், சரித்திர பேராசிரியர்கள். இன்றைய தமிழ்நாட்டின் மையம் அன்றைய சோழ மண்டலம். அதை பற்றி தெரிந்து கொள்ளாது தமிழர்கள் இருந்துவிடக்கூடாது. அன்றைய வாழ்க்கை போல் இன்று போல் அது இல்லை. நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாறுபாடான விஷயங்களை அவர்கள் கொண்டிருந்தனர். இப்போதையதை விட ஜனங்கள் அதிக நேர்மை நாணயத்துடன் அப்பொழுது வாழ்ந்திருக்கின்றார்கள். பல 100 முறைகள் சோழ மண்ணில் அலைந்து மனதில் வாங்கிய விஷயங்களையெல்லாம் இதில் ஓடாடுகின்றன. தொல்பொருள் துறையில் உள்ள கல்வெட்டு ஆராய்ச்சி நண்பர்கள் பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். சனகாதி முனிவர்கள் இருவரை ராஜராஜன் கருவூர் தோவர் என்று சொல்லி வருகின்றோம். வலப்பக்கம் சரிந்த கொண்டையும் பெரிய மீசையும் இடுப்பில் துண்டும் கழுத்தில் மணிமாலையும் ஒரு காலை மடித்து உட்கார்ந்தபடியும் இருக்கும் ராஜராஜனின் சில படங்களில் சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன. பிரம்மராயராய் இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு அடையாளம் தெரியாத ஒரு அழகு ஐம்பொன் சிலை தஞ்சை அருங்காட்சியகத்தில் இருக்கின்றது. அவன் பரம்பரையினர் வணங்கிய பெண் தெய்வங்கள் பட்டீஸ்வரத்தில் தஞ்சாவூரிலும் இன்றும் வழிபாட்டுக்குரியவர்களாய் இருக்கின்றனர். காவிரியின் நீர்வரத்து அன்றும் பிரச்சனை. நாகப்பட்டினத்து புயல் காலம் காலமான விஷயம். பெண் அடிமைத்தனம், மதச்சண்டை, முதுகில் குத்துதல் எல்லா காலங்களிலும் மனிதனின் இயல்புகள்தான் இவை. இவையெல்லாம் இருப்பினும் இத்தனை உயரம், இத்தனை அகலம், இத்தனை துல்லியமான கணக்கிட்டு எப்படி கட்டினான் அந்த கோவிலை? எது உந்துதல்? யார் துணை? எவர் உழைப்பு? ஏது காசு? எவருடைய நிர்வாகம்? எங்கிருந்தன பாறைகள்? எவை வாகனம்? வியந்து வியந்து இவைகளை யோசித்த போது கிடைத்ததுதான் இந்த நாவல். தஞ்சை என் மண், ராஜராஜேஸ்வரம் என் கோவில். முன்னொரு காலத்தில் நான் அங்கு வாழ்ந்திருக்கிறேன். அந்த வளர்ச்சியில் பங்கும் பெற்றிருக்கின்றேன். அன்று அங்கு என்னோடு இருந்தவரே இன்றும் என்னோடு இருக்கின்றார் என்பதாக என் மனம் சில சமயம் நினைப்பதுண்டு. இது பிரமை அல்லது என் மனம் என்னிடம் சொல்லும் பொய். எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அது சுகமாக இருக்கின்றது. பிற்கால சோழர் நாகரிகத்தை உணர உணர மனம் அந்த சரித்திரத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. இப்படி ஒட்டிக்கொண்டு சோழ தேசத்தை கொண்டாடும் ஒரு நண்பர்கள் கூட்டம் எனக்கு உண்டு. நாங்கள் அடிக்கடி பயணப்பட்டு மறுபடி அந்த இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வருவோம். விழுப்புரம் தாண்டி இடப்புக்கம் திரும்ப சோழத்தரம் என்கின்ற கிராமம், அதாவது சேத்தியாத்தோப்பு. உள்ளே நுழையும் பொழுதே மனம் குதூகலிக்க துவங்கிவிடும். குடந்தைக்கு அருகே உள்ள பழையாறையில் நடக்கும் பொழுது மனம் கதறும். அம்மன்குடியை பார்க்கும் பொழுது ஒரு கணம் நெஞ்சை அடைக்கும். அது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் வாழ்ந்த கிராமம். வந்தியத்தேவனின் மாதேவியார், குந்தவி பிராட்டியார் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை பார்க்கும் பொழுது கண்கள் சொருகும். தமிழர் நாகரிகம் எவ்வளவு பெரியது என்பதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் இன்றும் இருக்கின்றன. அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு நாவல் முகாந்திரம்தான். என்னை எழுத்தாளனாக்கிய தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் பொற்பாதத்தில் இந்த நாவல் முயற்சியை சமர்ப்பிக்கின்றேன். ராஜராஜன் காலத்து வாழ்க்கையை இன்னும் நெருக்கமாக அவள் எனக்கு காட்டுவாள். மிகப்பெரிய தொடராய் எழுதுவதற்கு எண்ணம் கொண்டிருக்கின்றேன். என் சத்குருநாதன் திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சுரத்குமார் தான் அதற்கு துணை. அன்புடன் பாலகுமாரன். இனி நாவலுக்குள் செல்வோமா? இந்த நாவல் சோழ தேவத்தின் காவல் தெய்வம் நிசும்ப சூதனிக்கு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது. உடையார் நாவலின் முதல் பாகம். அரசமரத்தின் உச்சி கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்த குயில் உடல் சிலிர்த்து முதற்குரல் கொடுத்தது. காவிரியில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி சிறிது தூரம் எதிர்நீச்சல் போட்டுவிட்டு
பிறகு மல்லாந்து புரண்டு ஆற்றோடு போயின. கரையோர தென்னைகளில் குறுகி அமர்ந்திருந்த நாரைகள் இந்த துள்ளலை கவனித்து கொண்டன. நீர்வரத்து அதிகரிப்பதை அவை உணர்ந்து கொண்டன. குயில் மறுமுறை கூவும் பொழுது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு விழிப்பு ஏற்பட்டது. மனம் விழித்து கொண்டாலும் கண் விழிக்காது அவர் வெறுமே படுத்திருந்தார். புத்தி இன்னும் தெளிவாகட்டும் என்று காத்திருந்தார். வெகு அமைதியாய் விழித்து கொண்ட மனதால் உலகை உணரத் துவங்கினார். அன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றாய் அவருக்கு ஞாபகம் வந்தன. எழுந்து உட்கார்ந்தார். 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து முகத்திற்கு எதிரே விரித்தார். தலைக்கு பின்னிருந்த ஒற்றை அகல்விளக்கு வெளிச்சத்தில் உள்ளங்கை ரேகைகள் தெளிவாக தெரிந்தன. ரேகையை பார்த்த நேரம் மனதில் சில தோன்றும். எந்த காரணமுமின்றி சில விஷயங்கள் அப்போது தோன்றும். அப்பொழுது கடும் மழை என்று தோன்றியது. காவிரியில் வெள்ளம் என்கின்ற எண்ணம் வந்தது. தடுப்புக்கு 1000 பேர் என்று சிந்தனை ஓடிற்று. பணம் துண்டங்கள் 10,000 என்று ஓலை நறுக்கு எழுதுவதாய் ஒரு எண்ணம் வந்தது. அவர் கைகளால் முகத்தை துடைத்து கொண்டார். வலது பக்கம் திரும்பி வெள்ளிச்சொம்பில் நிறைந்திருந்த காவிரி நீரை வேகமாக குடித்தார். அவரது பெரிய வயறு சிறியதாய் சத்தமிட்டது. காற்று அவரை மீறி ஏப்பமாய் வெளியே வந்தது. நீர் குடித்த சில்லிப்பால் வீட்டில் பின்புறம் போக வேண்டும் என்ற எண்ணமும் எழுந்தது. அவர் எழுந்து நின்றார். வேட்டியை உதறி மார்பு வரை கட்டி கொண்டார். மார்பு வரை கட்டிய வேட்டி முழங்கால் வரை தொங்கியது. பின் குடுமி அவிழ்ந்து சிகை நடுமுதுகு வரை எட்டியது. பிரம்மராயர் ஆஜானுபாகுவானவர். வெட்டிய வாழை மரம் போன்ற கனத்த கைகளை உடையவர், பெருத்த கால்களை உடையவர், வட்டமான முகம், கூரிய நாசியை கொண்டவர். முகவாயில் சின்ன குழி இருக்கும். அவர் கைவிரல்கள் மிக நளினமாய் அசையும். காது மடல்கள் எட்டி அவர் முகம் பார்க்கும். மெல்லிய புருவம், பரந்த நெற்றி, வழவழப்பான உடம்பு. அவரை பார்த்தால் சொகுசான வணிகர் போல தோன்றும். ஆனால் பிரம்மராயர் சொகுசானவர் அல்ல. அவரை போல் உழைப்பதற்கு அந்த சோழ மண்டலத்தில் ஆளே கிடையாது. அவர் உழைப்பதால் தான் சோழ மன்னனும் மக்களும் நிம்மதியாய் உறங்குகின்றனர். காவிரியில் வெள்ளம் பற்றி யாரும் யோசிக்காத நேரத்தில் அவர் யோசிக்க துவங்கினார். மீன்களுக்கும் நாரைகளுக்கும் கூட நீர்வரத்தின் அதிகரிப்பு பற்றி புரியவில்லை. ஆனால் அவருக்கு புரிந்தது. வக்கிரமடைந்த சனி புரட்டாதி மாதம் கிருஷ்ணபட்சம் சப்தமி என்று உத்தர நட்சத்திரத்தை விட்டு இடம்பெயர்கின்றார். உத்தரத்துக்கு பிறகு ஹஸ்தம். ஹஸ்தம் நீரோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்ற 2 இடத்துக்கு பாயும் தன்மையுடையது. இந்த மாதம் வளர்ப்பிறை வடகோடு உயர்ந்திருக்கின்றது. எனவே ஹஸ்தம் அதிர்விருஷ்டியாகும். இதனால் பருவமழை அதிகரிக்கும். மேற்கே கடும் மழை பெய்யக்கூடும். மேற்கே கடும் மழை பெய்தால் குடகு தேச மலைகளில் விழுந்து கொங்கு நாட்டிற்குள் நுழைந்து திருச்சீரிபுரத்தின் வழியாக கல்லணை நிரம்ப தஞ்சைக்குள் புகுந்துவிடும். தஞ்சையில் மழை வந்தால் வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாது போய்விடும். வெறுமே வேடிக்கை பார்க்கும்படி நேர்ந்துவிடும். அப்படி பலமுறை நேர்ந்திருக்கின்றது. இந்த முறை வெள்ளச்சேதம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். அவர் பின்பக்கம் போய் நின்று வானத்தை பார்த்தார். மெல்லிய மேகங்கள் வேகமாய் நகர்ந்து கொண்டிருந்தன. காற்றில் குளிர் தெரிந்தது. மேகத்தின் விரைவு அவருக்கு மழை வருகையை சொல்லிற்று. கிழக்கே வெப்பம் அதிகமாகி சூடு தாங்காமல் காற்று விலகி பல மைல் பரப்பளவுள்ள பெரிய வளம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த வளையத்திற்குள் மறுபடி காற்று நுழையும் பொழுது சுற்றியுள்ள காற்றுகள் இடம் மாறுகின்றன. இந்த இடமாற்றத்துக்கு பெயர்தான் புயல். வடகிழக்கு கடலுக்கு மேலே காற்றில் ஓட்டை விழுந்து தென்மேற்கு பருவக்காற்று வேகமாய் நகர இலங்கையை தாண்டி சென்ற பருவக்காற்று திசை திரும்பி மறுபடியும் சோழ கடற்கரையை கடுமையாக தாக்கும். புகாரை இடித்து தஞ்சையிலும் மோதும். மேற்கிலிருந்து வெள்ளம், கிழக்கிலிருந்து காற்று, நடுவே மழை. மறுபடியும் சோழ தேசம் நிமிர 2 வருடங்கள் ஆகிவிடும். சில சமயம் அரண்மனை மாடங்களையே உருட்டி போட்டு விடுகின்றது இந்த காற்று. வேளார் வீடுகளையும் பரதவர் குடிசைகளையும் பந்தாடி விடும். இயற்கை சீறினால் ஜனங்கள் அரசரிடம்தான் வந்து நிற்பார்கள். ஆனால் சோழ தேச மக்கள் நாகரிகமானவர்கள். கும்பலாய் அரண்மனையை நோக்கி வரும்போது அதிகம் பேச மாட்டார்கள். மகிழ்ச்சியான விஷயங்களை உரத்து கத்தி தலைகால் புரியாமல் ஆடுகின்ற சோழ தேசத்து மக்கள் துன்பம் வரும்பொழுது மௌனமாகி விடுவார்கள். உதவி கேட்க கூச்சப்படுவர். என்ன உதவி, எவ்வளவு உதவி என்றால் கடைசி வரை வாய் திறக்கவே மாட்டார்கள்.
அதட்டினால் பதிலுக்கும் அதட்டுவார்கள். ஏற்கனவே நாங்கள் வெக்கங்கெட்டு இடுப்பு துணியோட கட்டின பெண்டாட்டியோட கையேந்தி நிற்கிறோம். வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சுக்கிற மாதிரி என்ன கொடுத்தாலும் சம்மதம்தான் எங்களுக்கு. அளவு சொல்லியா களஞ்சியத்திலேருந்து நெல் வாரி கொண்டு வர வேண்டாமா? அதிகாரிக்கு தெரியாத என்ன அளக்க வேண்டுமென்று தெரியவில்லை எனில் என்ன அதிகாரி என்று முணுமுணுப்பார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக ஒற்றர்களை நிற்க வைத்து வேறு ஒரு விவசாயிகளைப் போல் வேடமணியச் செய்து என்ன பேசிக்கொள்கிறார்கள் சோழ மக்கள் என்று விசாரித்தால் அது கூட வேடிக்கையாகத்தான் இருக்கும். ராசாங்கத்தில் எல்லாம் பெரிய கை. நீ உன் பாட்டுக்கு பொசுக்குன்னு எதுனா கேட்டு வைக்காத. எத்தனை கொடுத்தாலும் மூஞ்சியில் சந்தோஷத்தை காட்டாத. இவ்வளவுதான்னு கெட. வெளியே விலகி வந்து கொண்டாடிக்கலாம். உடனே கொண்டாடினா இதுக்கு மேலே கொடுக்க வேணுமான்னு முடிவு பண்ணிடுவாங்க. கடைசி வரைக்கும் போதும்னு சொல்லக்கூடாது. பெரிய கிழவன் ஒருவன் கட்டளை இட்டானாம். எவ்வளவு கொடுத்தா போதும், நமக்கு தெரிய வேண்டாமா? இளைஞன் ஒருவன் சந்தேகத்தோடு அவனை கேட்டானாம். இந்த வருஷத்து வேளாண்மைதான் பாழாகிவிட்டது. ஆனால் எல்லாரிடமும் விதை நெல் இருக்கிறது. இந்த வருடம் அரசர் வரி இல்லை என்று சொன்னால் போரும், வாழ்க்கை சௌரியமாகிவிடும். இந்த மழையில் நீர்நிலை நிரம்பி இருப்பதால் 3 போகம் செய்ய வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்த வருஷம் நிலவரியையும் புறத்திணை வரியையும் கூடுதலாக விதித்தால் கூட கட்டிக்கொள்ளலாம். அவர்கள் பேச்சு ஒவ்வொன்றும் பிரம்மராயருக்கு வந்து சேர்ந்துவிடும். அதே சமயம் பேச்சு ஒட்டு கேட்கப்பட்டது என்றும் காட்டிக்கொள்ளக்கூடாது. அரசு கொட்டாரத்தில் கையிருப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு நெல்லை வாரி வாரி கொடுத்து விட வேண்டும். தெற்கு பக்கம் தெற்கு மாகாணத்திலிருந்து வடக்கே சிதம்பரம் வரை, மேற்கே கரிகாலன் கட்டிய கல்லணை வரை ஒரு பரப்பளவு வைத்துக்கொண்டு தானிய விநியோகம் செய்துவிடலாம். போன முறை புயல் வந்தபோது அப்படித்தான் செய்யப்பட்டது. இப்பொழுது புயல் வந்தால் இதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும். புயல் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. வெள்ளம் வருகிறதா என்று பார்க்க காவிரி கரைக்குத்தான் போயாக வேண்டும். கமலக்கண்ணன் தூங்கிவிட்டானா? அவனை எழுப்பி குதிரையை தயார் செய்ய சொல்லலாமா? தென்கரை மட்டும் பார்த்து வந்தால் போதாது, வடகரையையும் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆற்றில் இடுப்பளவு தண்ணீர் இருந்தால் நீந்துகிற குதிரை நல்லது. எந்த குதிரை என்று பிரம்மராயர் யோசித்தார். அவர் மாளிகையில் பின்பக்கம் உள்ள ஓட்டு வீட்டிலிருந்து ஒரு குதிரை நடந்து வந்தது. அதற்கு சேனங்கள் அணிவிக்கப்பட்டிருந்தன. சற்று தள்ளி தோளில் வளையமாக சுற்றப்பட்ட நீண்ட மணிக்கயிறோடு உயரமான ஈட்டியோடு முதுகில் மரத்தாலான மிதுவையோடும் கமலக்கண்ணன் வந்து கொண்டிருந்தான். அருகே வந்த அவர் கால் தொட்டு தலையில் வைத்து கொண்டான். கமலக்கண்ணனின் புத்தி மிகவும் கூர்மையானது. அவர் மனதில் நினைப்பதை முகம் பார்த்தே சொல்லிவிடுவான். ஐயன் கோபமாக இருக்கிறார், அருகே போகாதீர்கள் என்று எச்சரிப்பான். ஐயன் போர் பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார். பெண்கள் தங்கள் குறையை சொல்ல இதுதான் நேரம். இப்போது நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும், போ என்று துரிதப்படுத்துவான். கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு கமலக்கண்ணன் வலது கை. மறவர்குடியில் பிறந்தவன். ஐயனிடம் வேலை செய்வது எளிதல்ல. ஆனால் ஐயன் ஜாதி தாண்டியவர். சைவ வைஷ்ணவ பேதம் கண்டாதவர். காபாலிகர்களை பார்க்கும்போது கூட சற்று எரிச்சல் அடைவாரே தவிர எவர் மீதும் எந்த துவேஷமும் இல்லாதவர். ஐயன் கமலக்கண்ணன் உறக்க கூப்பிட்டு தொண்டையை செருமிக் கொண்டான். இரவு நீங்கள் படுக்கப் போகும்போது வானத்தை பார்க்கவில்லை. திருமந்திர ஓலையானிடம் கட்டளைகளை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். கல்லணை பகுதியில் நீர் அலைமோதி முட்டுகிறது என்று நேற்றிரவு செய்தியும் வந்தது. திருக்காட்டுப்பள்ளி கிராம அதிகாரிகள் ஒன்று கூடி பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட நேற்று மாலையே உத்தரவிட்டு விட்டார்கள். மாலையில் பாசன வாய்க்கால் சுழித்து கொண்டு ஓடுகிறது. பறையறிவிக்காமல் பாசன வாய்க்காலில் நீர் அனுப்பியது தவறு என்று தஞ்சை பக்கம் கிராம மக்கள் கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் காவிரியில் வெள்ளம் வரும் என்று நானும் முடிவு செய்தேன். இரவே குதிரைக்கு அதனால் சேனத்தை பூட்டி வைத்து விட்டேன். நான் விழித்தது உனக்கு எப்படி தெரிந்தது? உங்கள் கொல்லைக்கதவில் பட்டு நூல் கட்டி நார்த்தை மரம் வழியாக பவழமல்லி செடியில் ஊடே நூல் தொடுத்து வந்து என் வீட்டு கூரை கிளிக்கூண்டில் கட்டிவிட்டேன். நீங்கள் கதவை திறந்ததும் கிளிக்கூண்டு ஆடி கிளிகள் சலசலத்தன. விழித்து கொண்டு விட்டேன். நீங்கள் வெளியே வந்தீர்கள். நான் தயாராகிவிட்டேன். கமலக்கண்ணா, உன்னைப்போல் ஒற்றன் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. எனக்கே ஆள் வைத்து வேவு பார்த்தாலும் பார்ப்பாய் நீ. பிரம்மராயர் சிரித்தபடியே சொன்னார்.
சில சமயம் அதையும் செய்ய வேண்டித்தான் வரும், கமலக்கண்ணன் அடக்கமாக சொன்னான். பிரம்மராயன் முகத்தில் ஆச்சரியம் காட்டாமல் அந்த பேச்சை குறித்து வைத்து கொண்டார். அவர் கண்கள் கூர்மையாகி அடங்கியதை கமலக்கண்ணனும் பார்த்து விட்டான். ஐயன் அந்த வார்த்தைக்கு புள்ளி வைத்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டான். அவனும் சலனமே காட்டாது அவரை பார்த்து கொண்டிருந்தான். உன் குதிரை எங்கே கண்ணா? பிரம்மராயர் பேச்சை மாற்றினார். அதை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நேற்று பகலெல்லாம் அது வேண்டிய மட்டும் வேலை செய்திருக்கிறது. இப்போது விரட்டினால் நாளை சுருண்டுவிடும். கொட்டிலில் குதிரைகளா இல்லை? வேறு எடுத்துக்கொள்ளேன். இரவு நேரம். நகரத்தின் வழியாக 2 குதிரைகள் போனால் ஜனங்கள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து விடுவார்கள். ஒற்றை குதிரையில் சத்தமெனில் யாரோ வழிபோக்க நின்று விட்டு விடுவார்கள். நீங்கள் சால்வியை போர்த்தி கொண்டு குதிரை ஏறி போங்கள். நான் குறுக்கு வழியே காவிரி புடித்துறைக்கு வந்து விடுகிறேன். காவிரியை பார்த்ததும் மற்றதை முடிவு செய்வோம். கமலக்கண்ணன் நன்றாய் ஓட்டம் பழகியவன். ஒற்றர்கள் எல்லோருமே கையில் குத்தீட்டியுடன் வெகு தூரம் ஓடத் தெரிந்தவர்கள். சில சமயம் குதிரைகளை விடவும் துரிதமாய் செயல்படுபவர்கள். இப்போது கூட நகரை சுற்றி போவதற்குள் இவன் வயல்களினுடைய ஓடிப்போய் காவிரியை சேர்ந்து விடலாம். அவன் ஓடியே வருவது நல்லது என்று பிரம்மராயர் தீர்மானம் செய்தார். கொல்லைக்கதவை மட்டும் விரைவே சாத்தினார். குதிரையில் ஏறினார். கமலக்கண்ணன் கை நீட்ட ஒரு காவலால் கொல்லைக்கதவின் பக்கம் வந்து நின்று கொண்டான். பிரம்மராயர் தன் மாளிகையை சுற்றி கொண்டு வெளியேறினார். தெருவில் மிருதுவாக தன் குதிரையை ஓட்டிக்கொண்டு போனார். தெரு முடிந்ததும் சற்று விரைவாக குதிரையை விரட்டினார். கல்லணைக்கு போகும் நெடுஞ்சாலையை கடந்தார். மாஞ்சோலைக்குள் இறங்கினார். அந்த பாதை சரிந்து கொண்டே காவிரி கரைக்கு போயிற்று. குதிரை ஆற்றுக்கு அருகே போய் நின்றது. ஏரிக்கரையிலிருந்து 3 மாட்டு வண்டிகள் ஆற்றில் இறங்குவது தெரிந்தது. மாட்டு வண்டியை சுற்றிலும் ஆட்கள் இறங்கி வண்டியை தள்ளிக்கொண்டே வந்தார்கள். கிருஷ்ணன் ராமராயன் பிரம்மராயர் உற்று பார்த்தார். தள்ளுகிறவர்கள் எல்லாம் அவருக்கு வித்தியாசமாக தெரிந்தார்கள். ஓ, தேவரடியார்கள்! பின்னே கமலக்கண்ணனின் குரல் கேட்டது. அதில் சற்று மூச்சு இறைப்பும் இருந்தது. அத்தனை பேருமா? ஆம், அத்தனை பேரும் தேவரடியார்கள்தான். போன பௌர்ணமிக்கு குடிப்பெயரை சொல்லி ஓலை அனுப்பினோமே, அவர்களா? பிரம்மராயர் நினைவு வந்தவராக கேட்டார். இருக்கலாம். 2 உருவங்கள் காவிரியை வேகமாய் நீந்தி கடந்தன. தரையில் அழுத்தி கால் வைத்து கரையேறின. அங்கு ஆண்கள் 2 பேர் இருப்பதை அறியாது துணிகளை உதறி பிழிந்து இடுப்பில் கட்டிக்கொண்டு ஈரத்துணியை உருவி அதையும் உதறி பிழிந்து நிதானமாக இட்டு கொண்டிருந்தனர் பெண்கள். கரையேறிய 2 பேரும் இளம் பெண்கள். திரட்சியான உடலமைப்பு உள்ளவர்கள். சபையில் ஆடி தேறியவர்கள். அவர்கள் அசைவுகளில் அலட்சியம் இருந்தது. அவர்கள் தலையை அவிழ்த்து உதறிய பொழுது முகத்தில் நீர்த்துளிகள் பட்டன. ஆண்கள் இருவரும் தலையை திருப்பிக் கொள்ள பிரம்மராயரின் குதிரை முகம் அசைத்து கனைத்தது. பெண்கள் திடுக்கிட்டு திரும்பினர். அதில் ஒரு பெண் குறும் கத்தியை எடுத்து இறுக பிடித்து கொண்டாள். யாரது? கமலக்கண்ணன் அதட்டினான். நீங்கள் யார்? பதிலுக்கு பெண்கள் சீறினர். தஞ்சை புறவெளி நகர காவலன் கமலக்கண்ணன். இவர் யார்? கத்தி வைத்திருந்த பெண் கேட்டாள். இவர் ஒரு அதிகாரி. எதிர்கரைக்கு போகப் போகின்றார். நாங்கள் சிதம்பரத்திலிருந்து வருகின்றோம். என் பெயர் எச்சுமண்டை. இவள் பெயர் கரிய மாணிக்கம். பழமநேரி என்கின்ற ஊர் எது? அந்த பெண் கேட்டாள். இதுவே பழமநேரி. இங்கே உங்களுக்கு என்ன வேலை? எந்த வேலையும் இல்லை. நாங்கள் குடிபெயர்கின்றோம். இடைத்தங்களுக்காக எங்களுக்கு பழமநேரியில் இடம் ஒதுக்கி ஓலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓலை எங்கே? கமலக்கண்ணன் கேட்டான். முதல் வண்டியில் வருகிறது. கரிய மாணிக்கம் என்கின்ற பெண் திருப்பி கையை காட்டினாள். அவள் காட்டிய நேரம் வண்டி இடது பக்கம் மல்லாந்து வெள்ளத்தால் இழுக்கப்பட்டு தலைகீழாகிவிட்டது. காவிரியின் நடுவில் பெண்களின் அலறல்கள் கேட்டன. கமலக்கண்ணன் ஆற்றில் பாய பிரம்மராயர் குதிரையை காவிரியில் இறக்கினார். வெள்ளம் குதிரையை வேகமாக இழுத்தது. பிரம்மராயர் கவலைப்படலானார். காவிரி ஜீவ நதி இல்லை. இவ்வளவு நீண்ட பரப்பளவு கொண்ட சமவெளி மிகுந்த சோழ நாட்டில் மூளை முடுக்குகள் எல்லாம் இடையராது பாயும்படியான ஒரு ஜீவன் அறிந்து இல்லாதது பெரிய துக்கமே. சித்திரை மாத மத்தியில் காவிரி வறண்டு விடுகிறது. அடுத்த 3 மாதங்களுக்கு வெறும் மணல் பரப்பாய் கிடைக்கிறது. நடுநடுவே எப்போதாவது மழை பெய்தால் குட்டை போல் சிறிது நீர் மட்டுமே தேங்கி நிற்கின்றது.
மழை நாட்களில் காவிரியில் குளித்து குளித்து பழக்கப்பட்டவர்கள், காவிரியில் குளித்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் உடையவர்கள், வெயில் நாட்களில் ஊற்றை பறித்து மொண்டு குளிப்பதால் மழை நாட்களில் பெரிய சிக்கலாகி விடுகிறது. இடுப்பளவு ஜலம்தானே என்று நம்பி காவிரியில் இறங்கி தாண்ட முடிவதில்லை. நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே 4 அடி ஆழம் சரக்கென்று உள்ளே போய்விடுகிறது. பெண்களையோ சிறுவர்களையோ அல்லது மாடு கன்றுகளையோ நடத்தி போக முடியாமல் தவிப்பும் ஏற்படுகின்றது. காவிரியை உற்று பார்த்து கொண்டிருக்கிற எவரேனும் ஒருவர் வழி சொல்லி கட்டி கயிறு விட அந்த கயிற்றை பிடித்து கொண்டுதான் மக்கள் தாண்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அநேகமாக எல்லா கிராமங்களிலும் எதிர்கரைக்கும் இந்த கரைக்கும் கிராமத்து செலவிலேயே கயிறு கட்டி இருப்பார்கள். அந்த கயிற்றை நம்பித்தான் இந்த பெண்கள் கூட்டம் உள்ளே இறங்கி இருக்கும். ஆனால் கயிறு பிடுங்கி கொண்டு போய் 3-4 நாழிகைகளாகி இருக்கும். காவிரியின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே போவதை பிரம்மராயரின் உடம்பு உணர்ந்தது. ஏறி உட்கார்ந்திருந்த அவருடைய குதிரை தவிப்பதிலிருந்து அது நன்கு தெரிந்தது. மும்முடி சோழ பிரம்மராயர் குதிரையில் உட்காரும் பகுதியை தடவி பார்த்தால் 20 முழ கயிறு சுருண்டு உட்காரும் இடத்தோடு கோர்க்கப்பட்டிருந்தது. பிரம்மராயரின் நாட்கள் எல்லோருமே இப்படி குதிரையில் கயிறை கட்டி வைத்திருப்பார்கள். கால் வைக்கும் சேனத்திற்குள்ளே பெரிய கத்தியும் வைத்திருப்பார்கள். பிரம்மராயர் சட்டென்று அந்த கயிற்றுக்கட்டை கையில் எடுத்து பிரித்து உதறினார். சாட்டை போல சொடுக்கினார். கயிற்றின் மறுமுனை தொலைதூரம் போய் விழுந்தது. பிரம்மராயர் கவிழ்த்த வண்டியை உற்று பார்த்தார். இருட்டில் 7 பெண்களும் ஒரு வண்டிக்காரனும் அதில் இருப்பது தெரிந்தது. ஒரு மாடு விடுவித்து கொண்டு வேகமாய் கரையை நோக்கி நீந்தியது. இன்னொன்று அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் திகைத்து 4 பக்கமும் அலைந்து கொண்டிருந்தது. உருண்டு போன வண்டியை பிடித்து கொண்டு பெண்கள் கத்திக்கொண்டிருந்தார்கள். வண்டியின் சக்கரத்தை பற்றியிருந்தவர்களின் கால்கள் வெள்ளம் அடித்து இழுக்க அவஸ்தைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மிகவும் சிரமப்பட்டு குதிரையை உதைத்து வண்டியை நோக்கி பிரம்மராயர் திரும்பினார். திணறாதே, கரையேற வேண்டுமென்று நினைக்காதே, எப்படியாவது அவர்களை நோக்கி நாம் போய்த்தான் ஆக வேண்டும். குதிரையை விழாவில் மறுபடியும் உதைத்தார். எக்கி மாட்டு வண்டியை நோக்கி விரட்டினார். குதிரை ஒவ்வொரு அடிக்கும் மிகுந்த சிரமத்தோடு நகர்ந்து மாட்டு வண்டிக்கு அருகே வந்துவிட்டது. அருகே வந்ததும் கயிற்றை வீசி மாட்டு வண்டியின் மீது போட்டார். உடம்பில் கயிற்றை சுற்றி கொள்ளுங்கள், குதிரை நம்மை கரைக்கு இழுத்து போய்விடும் என்று சொன்னார். மாட்டு வண்டியின் இருபுறமும் இருந்த பெண்கள் கயிற்றை சுற்றி கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் தன் உடம்பில் கயிற்றை சுற்றி கொண்டு பக்கத்தில் இருந்த மற்றொரு பெண்ணுக்கு கொடுப்பாள். அந்த பெண் தன் கயிற்றை தன் உடம்பில் சுற்றி கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு கொடுத்தாள். கடைசியில் ஒரு பெண்ணுக்கு கயிற்றின் நீளம் போதாமல் போய்விட்டது. குதிரையின் சேணத்தை மறுமுறையில் கட்டி இறுக்கினார். அவர் இறுக்கிற போது இடது பக்கமாக வண்டி சுற்றி கொண்டு வந்த கமலக்கண்ணன் மெல்ல கால் வைத்து ஊண்டி குதிரைக்கு அருகே வந்தான். வண்டியை நிமிர்த்தப் போகிறீர்களா பிரம்மராயரே என்று கேட்டான். இல்லை, அது நம் வேலை இல்லை. இவர்களை பத்திரமாக கரையேற்ற வேண்டும். 6 பெண்கள் கயிற்றில் சுற்றி கொண்டார்கள். குதிரையை விரட்டி கரைக்கு ஓட்டிக்கொண்டு போய்விடலாம். வெள்ளத்தில் இறங்க பயப்படுகிற குதிரை கரைக்கு போக வேண்டும் என்றால் தரதரவென்று இழுத்து கொண்டு போய்விடும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு கயிறு போதவில்லை. வெள்ளம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று புரியவில்லை. நீ அந்த பெண்ணை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து விடுகிறாயா? பிரம்மராயர் கேட்க, சரி என்று கமலக்கண்ணன் தலையசைத்தான். மறுபடியும் கால் ஊன்றி நடந்து அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டான். என்னை பிடித்து கொள்ளுங்கள் என்று கையை நீட்டினான். அவள் பிடித்து கொள்ளவும் பயந்தாள். மரக்கட்டையை பிடித்து கொண்டே ஊசலாடினாள். ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் இந்த ஊர்க்காரன்தான். இந்த பக்கத்து நதியில் சுழல்கள் அனைத்தும் எங்களுக்கு அத்துப்படி. கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை கரை சேர்த்து விடுவேன் என்று சொல்லி கமலக்கண்ணன் அவள் புறங்கையை பற்றி இழுத்தான். பயந்து கொண்டே கையை நீட்டினாள் அவள். அவன் தோளை பற்றி கொண்டாள். அவள் வண்டியை விட்டதும் பிரம்மராயர் குதிரையை செலுத்தினார். அந்த பெண்கள் கயிற்றை கெட்டியாக பிடித்து கொள்ளச் சொன்னார். குதிரையை வேகமாக கரையை நோக்கி போயிற்று. அவர்கள் கிட்டத்தட்ட நீரில் ஓட்டமாக கரையை நோக்கி பயணமானார்கள். கமலக்கண்ணனை பிடித்து கொண்டிருந்த அந்த பெண் அவனை இறுக பிடித்து கொள்ள வெட்கப்பட்டாள். அந்த சமயத்தில் எப்படியாவது கரையேறிவிடும் என்று அவஸ்தையும் பட்டாள். கமலக்கண்ணன் அவளை இழுத்து கொண்டு போக முடியாமல் திணறினான். சற்று நேரம் ஆற்றோடு போனான். குதிரையின் பாதையில் இருந்து அவன் பாதை லேசாக விலகிவிட்டது. இன்னும் நடக்க சற்றென்று காலின் கீழே மண் சறுக்கியது. யாரோ பெரிதாய் குழி பறித்திருக்க வேண்டும். மனிதர்கள் பறித்த குழியை காவிரி வெள்ளம் இன்னும் பெரிதாக்கிவிட்டது. வினாடி நேரத்தில் தலைக்கு மேல் காவிரி ஓயிற்று.
என்ன செய்வதென்று தெரியாமல் கமலக்கண்ணன் கையை உதறினான். அந்த பெண் ஐயோ என்று அலறினாள். பிரம்மராயர் திரும்பி பார்த்தார். கமலக்கண்ணன் எதேர்ச்சியாக கையை உதற அந்த பெண் நீரில் அடித்து புரண்டு கொண்டு போனாள். கால் ஊறியபடி இருந்தாலும் அவளால் நிற்க முடியவில்லை. காவிரி நீர் அவளை நெட்டி தள்ளிக்கொண்டே போயிற்று. 3 நொடி நேரத்தில் அவள் கமலக்கண்ணனிடமிருந்து வெகு தூரத்தில் இருந்தாள். குதிரையை கரையேற்றி விட்டு குதிரையிலிருந்து ஏறி அந்த பெண்ணை நோக்கி பிரம்மராயர் தாவினார். வேகமாக நீந்தி நீரின் வேகத்தோடே போனார். அந்த பெண்ணை பிரம்மராயர் நெருங்க அந்த பெண் விலக ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் சிறிது நேரம் நடந்தது. சட்டென்று எகிரி அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்தார் அவர். உனக்கு நீச்சல் தெரியுமா கேட்டார். தெரியாது, அந்த பெண் பதில் சொல்லியது. இருட்டில் முகம் தெரியாமல் குரல் மட்டும் இனிமையாய் காதில் விழுந்தது. பிறகு என்ன தைரியத்தில் இருட்டில் நதியில் இறங்கினாய்? காலையில் நேரம் பார்த்து வர வேண்டியது தானே? திரும்பு, என் முதுகை பற்றிக்கொள். அவர் கையை பிடித்து கொண்டு முதுகை காட்டினார். அவள் முதுகை மெல்ல பற்றி கொண்டாள். இப்படி பற்றி கொண்டாள், உன்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னையும் நடக்க விடமாட்டாய். இறுக பற்றிக்கொள். உன்னோடு நான் என்னை பிணைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது வெட்கப்பட்டாய் என்றால் வாழ்க்கை முழுவதும் வேதனைப்படும்படி நேரிடும். வெள்ளம் எங்கேனும் முள்புதரில் ஆளை கொண்டு சொருகிவிடும். சொருகிய முள்புதரிலிருந்து மனிதனை விடுவிப்பது என்பது மிகவும் கடினம். ஓநாய்கள் வேறு நீரில் இறங்கி கடிக்க துவங்கிவிடும். காவிரி கரை முழுக்க நீர் நாய்கள் உண்டு. நீர் நாய்கள் கடித்தால் நிச்சயம் மரணம். எனவே முட்டாள்தனமாக எதுவும் செய்யாமல் என்னை இறுக பிடித்துக்கொள் என்று முதுகை காட்டினார். அவள் எகிரி அவரை இறுகி பற்றி கொண்டாள். பிரம்மராயர் மேல் தொண்டால் அவளையும் தன்னையும் இறுக்கி முடிச்சு போட்டு கொண்டார். மணல் காலில் ஊன்றி நீரை கிழித்து கரையை நோக்கி நடந்தார். நெஞ்சு ஆழம் இருந்த இடத்தில் சிறிது நேரத்தில் சட்டென்று இடுப்பு ஆழம் வந்தது. தொடை வரையில் நீர் போயிற்று. பிரம்மராயர் அவளையும் தன்னையும் பிணைத்திருந்த துண்டை உருவினார். அவளது இடக்கையை பிடித்து வா என்று கூறி கரையேற்றினார். வண்டியை இழுத்து வரலாமா என்பதற்காக திரும்பி பார்த்தார். நீ கரையேறு என்று சொன்னார். அவள் ஜலத்தில் நடந்து போனாள். கரைக்கு அருகே போகும் நேரத்தில் சட்டென்று கரை ஆழமாகிவிட்டது போலும். அவளுடைய கழுத்து வரை நீரில் மூழ்கினாள், புரண்டாள். நீர் அங்கு சுழன்று இருந்தது. உள்ளேயும் இழுக்கப்பட்டாள். மறுபடியும் வெளியே தள்ளப்பட்டாள். புரண்டு புரண்டு காவிரி ஓரமாகவே போய் ஒரு முள் செடியை இறுக பிடித்து கொண்டு உதவி உதவி என்று கத்தினாள். பிரம்மராயர் காலை உதறி தன் கனத்த சரீரத்தை தண்ணீரில் சப்தமிழப் போட்டு அவள் சென்ற திசையை நோக்கி வேகமாக நீந்தினார். நீர் அவரையும் புரட்டியது, இழுத்து ஓரம் தள்ளியது. ஓரத்தில் கரையேற கால் வைக்க கால் சறுக்கி அவரை நடுநதிக்கே இழுத்து போனது. நீ என்ன செய்தாலும் நான் அதற்கு எதிர்ப்பதமாய்த்தான் செய்வேன் என்பது போல எந்த விதமாக தப்பிக்க முயற்சி செய்தாலும் நதி அதை தடுத்தது. இப்படி செடிகள் நிரம்பிய கரையில் கால் வைத்து வழுக்கி சறுக்கி அடுவதை விட படிகள் நிரம்பிய துறைகளில் கால் வைத்து ஏறிவிடலாம். பிரம்மராயர் கடினமாக முயன்று முள்செடிக்கு அருகே போனார். மிக கவனமாக துணிவோடு முள்செடியை பிடித்து கொண்டார். அந்த பெண்ணிடம் அதை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று கத்தினார். அந்த பெண்ணுக்கு 30 வயது இருக்கும். அவள் அந்த முள்செடியை விடுவதற்கு பயந்தாள். நாம் அதிக நேரம் இங்கு நிற்க முடியாது. உங்கள் உடம்பெல்லாம் முட்கள் கீறி காயப்படுத்திவிடும். முள்புதரில்தான் பாம்புகளும் பதுங்கி இருக்கும். தயவுசெய்து கையை உதறிவிடுங்கள். நடு ஆற்றிற்கு போய்விடலாம். என் தோளை பிடித்து கொள்ளுங்கள். இங்கு படி எங்கிருக்கிறது என்று எனக்கு தெரியும். சற்றும் பயப்படாதீர்கள், அவர் கெஞ்சலாய் சொன்னார். அப்பொழுதும் அந்த பெண்மணிக்கு விட மனமில்லை. அவர் இழுக்க இன்னும் வேகமாய் முள்செடியை கட்டிக்கொண்டு ஓவென்று அலறினாள். என்னாயிற்று என்னாயிற்று? தொலைவில் இருந்து பல்வேறு குரல்கள் எழுந்தன. பழமனேரி கிராமமே விழித்து கொண்டு தீப்பந்தங்குளம் வருவது தெரிந்தது. தயவுசெய்து கையை விடுங்கள் என்று பிரம்மராயர் அவள் தோளை பிடித்து இழுக்க அவள் திரும்பி பயத்தோடு பிரம்மராவரை தழுவிக்கொண்டாள். பிரம்மராயர் அவளை அணைத்தபடியே காலை உதைத்து நதியின் நடுப்பக்கத்தை நோக்கி நகர்ந்தார். அந்த பெண்மணி அவரோடு இறுக பின்னிக்கொண்டாள். அவர் தன் கால்களை அசைப்பது கூட கடினமாக இருந்தது. அசைக்கிற போது இடது கரமும் வலது கரமும் கவனித்து கொண்டே ஒரு கழித்து நீந்தி காலடியில் பாறைகள் தென்பட்டன. இன்னும் நகர்ந்து போய் செதுக்கப்பட்ட படித்தளமும் தெரிந்தது. நின்று கொண்டார்கள் இருவரும். அங்கேயும் நீர் இழுத்தது, பாசி வழுக்கியது. மிக நிதானமாக ஒருவரை ஒருவர் பிடித்தபடியே நடந்தனர். அடுத்த படியில் மெதுவாக காலை வைத்தார்கள். காலை வைக்கும் பொழுது மிக கவனமாக ஒரே விதத்தில் ஊன்றி நின்றார்கள். அடுத்த படியில் கால் வைத்தார்கள். இந்த முறையும்
கவனமாய் ஊன்றி நடந்தார்கள். இப்பொழுது முழங்கால் அளவு நீர் இருந்தது. நீங்கள் கரையேறுங்கள். பிரம்மராயர் அவளை மெல்ல நகர்த்தினாள். அவள் கரையேறினாள். பிரம்மராயரால் அடுத்த அடி அழுத்தி வைக்க முடியவில்லை. அந்த படியில் பாசி அதிகம் இருந்தது. அந்த பெண்மணி எப்படி மேலே நடந்து போனாள் என்று ஆச்சரியம் வந்தது. பாசியில் கால் வைக்க ஊன்றுகின்ற கால் வேகமாக வழுக்கியது. என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் நிற்க அவள் கீழே இறங்கினாள். புடவையை ஒரு முனையை பிரம்மராயரிடம் கொடுத்தாள். இறுக பிடித்து கொள்ளுங்கள். அந்த படியில் அடர்த்தியாய் பாசி இருக்கிறது. ஒரு விடற்கடை அளவுக்கு சேர்த்து தேங்கி நிற்கிறது. இது உபயோகப்படுத்தப்படாத படித்துறை என்று நினைக்கிறேன். என் புடவையை இறுக்கி பிடித்து கொண்டு மேலே வந்து விடுங்கள். அவள் புடவையின் நுனி தர அவர் வாங்கி கொண்டு படியில் காலை வைத்தார். அவள் முழு பலத்தோடு தோளில் புடவையை போட்டுக்கொண்டு அவரை இழுக்க முயற்சித்தாள். அவர் 3வது படியையும் 2வது படியையும் முதல் படியையும் தாண்டி மண்ணில் கால் வைக்கும்போது மரணத்திலிருந்து மீண்டு விட்டது போல் ஒரு அயற்சி உடனே படர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. சற்று நேரம் மரத்தை பிடித்து கொண்டு சாய்ந்து கிடக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அவர் இடுப்பில் கை வைத்து மற்றவர்கள் கரையேறி விட்டார்களா என்று பார்த்தாள். இருட்டில் எதுவுமே தெரியவில்லை. தீப்பந்தங்களின் வெளிச்சம் செடிகளிடையே தெரிந்தது. வாருங்கள், நாம் போவோம். அவர் பாதை தேடி கரையோரம் போனார். எல்லா ஆற்றோரம் கரையும் ஒரே ஒற்றையடி பாதை போகும். அந்த ஒற்றையடி பாதை எளிதில் கண்ணுக்கு புலப்பட்டது. அவர் நடக்கத் தொடங்கினார். அவள் தொடர்ந்து வந்தாள். உங்கள் பெயர் என்ன தாயே? ராஜராஜி. சிதம்பரத்திலிருந்து வருகிறீர்களா? இல்லை, என் ஊர் திருவக்கரை. என்ன, திருவக்கரையா? அவ்வளவு தொலைவில் இருந்தா வருகிறீர்கள்? ஆம். உங்களை குடிபெயரச் சொல்லி ஓலை வந்ததா என்ன? இல்லை, நான் குடிபெயர்வதற்காக வரவில்லை. பிறகு வரைபடங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். எதற்கு? கோவில் மண்டப வரைபடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவைகளை கொண்டு போய் தஞ்சையில் தர வேண்டும் என்று கட்டளை இருந்தது. அப்படியா? இப்போது வரைபடங்கள் எங்கே? அதோ குப்புற கிடக்கும் அந்த மாட்டு வண்டியில்தான் வரைபடங்கள் இருக்கின்றன. பிரம்மராயர் திகைத்து விட்டார். அந்த மாட்டு வண்டி அங்குள்ள எல்லா உயிர்களையும் விட மிக முக்கியமான உயிராக அவருக்கு அந்த நேரம் தென்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.